இப்போ இவங்க இந்த சிலையை பணிந்து கொள்ளாமல் போனது வெறுமனே ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தையும் ஆளுகையையும் மீறினது மாத்திரம் கிடையாது, தங்களுடைய பதவிக்கு விரோதமான ஒரு காரியத்தை அவங்க செய்யறாங்க. ஏன்னா இப்போ இவங்க யாரு? பாபிலோன் தேசத்துல ஒரு பதவியில இருக்கிறாங்க. அப்படி செஞ்சா தண்டனை என்னன்னு இந்த மனிதர்களுக்கும் தெரியும். கொடூரமான ஒரு மரணம். இப்படி எல்லாம் இருந்த பொழுதும் இவங்க அதற்கு கீழ்ப்படியல. இது எதை காட்டுது? நாங்கள் இந்த அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்பதை தாண்டி ஆராதனைக்கு தகுதியுடையவர் ஒரே ஒருவர் மட்டுமே, அவர் எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் மட்டுமே என்பதை அவர்கள் என்ன செய்றாங்க? உறுதிப்பட தாங்கள் அடிமைகளாக இருக்கின்ற இடத்திலே தெரிவிக்கிறாங்க. இந்த ராஜாவினுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தால் ராஜாதி ராஜாவுக்கு விரோதமாக அவங்க செயல்பட்டிருப்பாங்க. தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவங்க ஏதாச்சும் ஒன்று செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா தங்களுடைய ஆத்மாவுக்கு அவர்கள் கேடு உண்டாக்குவதாக இருந்திருக்கும். இப்போ இங்கே நடக்கிற சம்பவம் ஒரு சாதாரண கதை கிடையாதுங்க. துணிகரமான 3 வாலிபர்கள் அப்படிங்கிறது கிடையாது. மனிதனுடைய ராஜ்யத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இடையேயான நேரடி ஒரு யுத்தம். அதுதான் இங்கே நடக்குது.